நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 9-16 வரை இந்த காலை வேளையில தியானிக்க போகிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். And love is not God. அன்பு கடவுள் அல்ல, தேவன் தான் அன்பாய் இருக்கிறார். சரி, இந்த காலவெளியில ஒரு மனிதன், ஒரு தகப்பன், நல்லா கவனிங்க, ஒரு குடும்ப தலைவன் தன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் தன் பிள்ளைகளிடத்துல ஒப்படைத்து விட்டு தூர தேசத்துக்கு போறதாவே நினைச்சுக்கலாமே. இந்த காலையிலயா மரணத்தை பத்தி பேசணும். எங்க போறாரு? தூர தேசத்துக்கு போறாரு. வீட்டுல எல்லா பிள்ளைங்களோட குடும்பத்தோட பேசினாரு. கார்ல ஏர்போர்ட்டுக்கு போற வழியில பேசினாரு. நிறைய விஷயங்கள் பேசினாரு. ஏர்போர்ட்ல இறங்கிட்டு லக்கேஜ் எல்லாம் வண்டியில கார்ட்ல ஏத்திட்டு கடைசியா போறப்போ பிள்ளைங்களை நிக்க வச்சுட்டு ஏதோ ஒரு கருத்தை சொன்னாரு. பிள்ளைகள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான கருத்து எது? சொல்லுங்க, முக்கியமான கருத்து எது? கடைசியா ஏர்போர்ட்ல போறப்ப சொன்னது. அப்ப திரும்பி லெக்சர் பண்ண முடியாது. அங்க பின்னால 100 பேர் வரிசையில் இருப்பாங்க. போன்ட்டு போலீஸ் எல்லாம் துரத்துவாங்க. மிக முக்கியமானதை, மிக 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 முக்கியமானதை அப்ப சொல்லிட்டு போவார். புரியுதா? புரியுதா? அந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு மேல் வீட்டறையில பஸ்கா ஆசரித்து விட்ட பிறகு அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு மேல் வீட்டறையிலிருந்து இறங்கி வெளியே வந்து, பட்டணத்துக்கு வெளியே வந்து, அவங்க கிதரோன் பள்ளத்தாக்கு வழியாக கெத்செமனே தோட்டத்துக்கு போகிற வழியில வலது பக்கத்துல ஒரு திராட்சை தோட்டம், இடது பக்கத்துல எருசலேமினுடைய மதில் சுவர். இந்த எருசலேமின் மதில் சுவர், திராட்சை தோட்டம், இதுக்கு மத்தியிலே நடக்கிறார்கள். அப்படி நடக்கும் பொழுது இந்த திராட்சை தோட்டத்தை பார்த்தாரு. பார்த்துட்டு, நானே மெய்யான திராட்சை செடி. முதல் வசனத்தை வாசிக்கலாம். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இப்படி தன்னுடைய பேச்ச ஆரம்பிக்கிறார். ஐ ஆம் த ட்ரூ வைன். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர். அவருது ஏசுநாதரே, அவர் தான் வந்து ஊழியம் செஞ்சார். அவர் தான் ஜீவனை கொடுத்தார். அவர் தான் ரத்தம் சிந்தினாரு. எல்லாத்தையும் அவரே செஞ்சுட்டு யார் மேல சொல்றாரு? என் பிதா தோட்டக்காரர். இதுல இருந்தே தன்னிலை பெருமைப்படுத்தாத ஒரு குணம் வெளிப்படுகிறது. எது சொல்லுங்க? தன்னிலை பெருமைப்படுத்தாது. நான் 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 இப்படி. என் பிதா தோட்டக்காரர். யார் தோட்டக்காரர்? சத்தமா சொல்லுங்க. கொஞ்சம் பேசுறத, தினசரி பேசுறதைய கொஞ்சம் மாத்திக்கணும்னா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி? ஏசுநாதர் பாருங்களேன், நான் தான் மெய்யான திராட்சை செடி, ஆனா பிதா யாரு? என்கிட்ட 100 கொலை திராட்சை தொங்குனாலும் அது எந்த இல்ல, யாருது? அவருது தான். அவர் தான் செடி. அப்ப நம்ம எல்லாம் கொடிகள். பிறகு பார்க்க போறோம். நம்ம எல்லாம் கொடிகள், ஆனாலும் கனி அவருது, பூமி அவருது, விதை அவருது, தண்ணி அவருது, காற்று அவருது, பாதுகாப்பு அவருது, அரண் அவருது, எல்லாம் அவருது. கனி கொடுக்கிற வேலை மட்டும்தான் என்னது? நானே கனி கொடுத்தாலும் அது என்னுடையதல்ல, பிதாவினுடைய. இந்த அற்புதமான
அறிமுகத்தோடு இந்த பேச்சை இயேசுநாதர் ஆரம்பிக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு பேச்சு. காரணம் என்னன்னா, அவர் மரணம் அடைவதற்கு முன்பதாக நம்முடைய சீஷர்களோடு கடைசியா பேசினார். இப்போ கற்பனை பண்ணி பாருங்க, மேல் வீட்டு அறையில சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அங்கிருந்து கீழே இறங்கி நடந்து போறாங்க. இயேசுநாதர் கூட 11 பேரு பேசினே போறாங்க. அவங்க நினைச்சு கூட பார்க்கல அவர் இந்த வழியில பேசுறதுதான் கடைசின்னு. கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு. அங்க போனதும் ஜெபம் பண்ண போறாரு. சீஷர்களை பார்த்து நீங்க விழித்திருந்து எனக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ண போறாரு. இவங்க தூங்கிட்டாங்க. திரும்பின்னு வந்தாரு எழுப்பி, எனக்காக ஒரு மணி நேரம் என்ன பண்ணுங்க, விழிச்சிருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு போனாரு. அவரு வியாகுலப்பட்டு அழுது ஜெபிச்சுங்கிறாரு. வேர்வையானது ரத்த துளிகளாக அங்க ஜெபித்துன்னு இருக்காரு. இவங்களுக்கு நல்ல தூக்கம். சரி, அப்போ தான் மரணம் அடைவதற்கு முன்பதாக தன் பிள்ளைகளோடு பேசின கடைசி வார்த்தை மிக மிக முக்கியமாயிருக்கிறது. அந்த முக்கியமான வார்த்தையை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக பாருங்க, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். ஆனா என் அன்பிலே நிலைத்திருங்கள். ரிமைன் இன் மை லவ். என் அன்பிலே நிலைத்திருங்கள். இன்னும் உதாரணம் சொல்றார் பாருங்க, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல. இதுல இயேசுநாதருக்கு துளி அளவும் சந்தேகம் இல்லை. இயேசுநாதருக்கு இதுல துளி அளவும் சந்தேகம் இல்லை. பிதா என்னில் சொல்லுங்க அன்பாய் இருக்கிறது போல. இரண்டாவது, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல. டன் டீல். டாட் முடிஞ்சிச்சு. பிதா என்னில் எப்படி இருக்கிறாரு? இரண்டாவது, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். டன் டீல். டாட் முடிஞ்சிச்சு. நானும் உங்களில் எப்படி இருக்கேன் சொல்லுங்க. இயேசுநாதர் என்ன சொல்றார்? நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். ஐ லவ் யூ அப்படின்னு இயேசுநாதர் சொல்றார். நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு இயேசுநாதர் சொல்றார். சொல்லிட்டு நானும் நேசிக்கிறேன், ஆனால் என் அன்பில் நிலைத்திருங்கள். அப்படின்னா என்ன? வேற அன்ப தேடாதீங்கோ. என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன நஷ்டம் வந்தாலும், என்ன வியாதி வந்தாலும், பலன் வந்தாலும், எவ்வளவு பேர் சொல்லுவாங்க, வேப்பல அடிச்சா நல்லாயிடும், ஊதுனா நல்லாயிடும் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். ஃபர்ஸ்ட் என் அன்பிலே நிலை. இயேசுநாதர் கொண்டு வந்த உதாரணத்தை பாருங்களேன். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என் அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள். அடுத்து, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு இருந்தால் என்னில் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். லவ் மேக்ஸ் யூ டு ஒபே. அடுத்த ஸ்டெப் பாருங்க. அடுத்த ஸ்டேஜ் கவனிக்கிறீங்களா இல்லையா? கவனிக்கிறீங்களா இல்லையா? பிஸி ஆயிட்டுக்கிறீங்களா? லவ் மேக்ஸ் யூ டு ஒபே. ஒபே ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். அன்பு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வைக்கிறது. இதுக்கு வேற உதாரணத்தை சொல்லாம தன்னுடைய உதாரணத்தையே சொல்றாரு. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொள்றேன். காரணம் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா? அவருடைய அன்பிலே நான் நிலைத்திருக்கிறேன். நான் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறபடியால் அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறேன். நீங்க என் அன்பிலே நிலைத்திருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இப்போ அன்பு எதை கொண்டு வந்துருச்சு? கீழ்ப்படிதல கொண்டு வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாசம் தான் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல பட்டிமன்றம் வச்சோம். என்ன தலைப்பு தெரியுமா? இல்லறம் இனிக்க தேவையானது கணவரின் அன்பா மனைவியின் கீழ்ப்படிதலான்னு சொல்லிட்டு இங்க இருந்து தான் ஆக்சுவலா தோணுச்சு. ஆனா அந்த அந்த பிஸில இந்த வசனத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். பாருங்க, என் அன்பிலே நீங்கள் நிலைத்திருந்தால் என் கற்பனைகளை கை கொள்வீர்கள்.
கொஞ்சம் இதை நிறுத்திட்டு கொஞ்சம் யோசிக்கலாமா? எப்போ கற்பனைய கை கொள்ளாம போறோமோ அன்பு தணிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்ல. எப்ப ஆண்டவருடைய வழியை விட்டு வழி விலகுறோமோ பேசிக்க போச்சு. அன்புல நான் நிலைத்து இல்ல. ஐ எம் நாட் ரூட்டட் இன் ஹிஸ் லவ். அவருடைய அன்பிலே நான் வேரூன்றவில்லை. ஆகவே தான் அவருடைய கற்பனையை கை கொள்ளாமல் வேறு வழியிலே போக பார்க்கிறேன். அது ஆபத்து நமக்கு. ஆனா இங்க சொல்றார், நான் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறபடியால் அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறேன். நீங்களும் என் அன்பிலே நிலைத்திருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். என் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். கை கொள்ள வேண்டும். அடுத்து இந்த இயேசுநாதர் எப்படி பில்டு பண்ண போறார் பாத்தீங்களா? கட்டடத்தை எப்படி கட்டுறாரு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் அன்பிலே நிலை திரும்பி, அதனால என் கற்பனைகளை கை கொள்வீர்கள். மூணாவது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்போ சந்தோஷம் போச்சோ, எப்போ சந்தோஷம் இல்லையோ, எப்போ உம்முன்னு மூஞ்சி தூக்கி வச்சுங்கிறோமோ, எப்போ முகம் பாவனை மாறுச்சோ உடனே சரி பண்ணிக்கணும். என்ன இல்ல? அன்பு இல்ல. சந்தோஷமா எப்பவுமே பிலாமினஸ் லாஸ்ட் ஸ்டெப் குதிக்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன இல்ல? அன்புல எங்கோ ஸ்லாக் வந்துச்சு, எங்கோ அப்படி ஆயிடுச்சு. அப்படி ஆனதுனால கற்பனைய கை கொள்ள, அதனால என்ன போச்சு சொல்லுங்க? சந்தோஷம் போச்சு. கொஞ்சம் அப்படியே மாத்தி யோசிக்கலாமா? அன்பிலே நிலைத்திருந்தால் கற்பனைகளை கை கொண்டால் நம்மள யாருமே துக்கப்படுத்த முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நோபடி கேன் ஹார்ம் us. நம்மள யாரும் துக்கப்படுத்த முடியாது, நம்மள யாரும் அழ வைக்க முடியாது. ஆறுதல் படுத்தவே வருது அடுத்த வார்த்தை, நெக்ஸ்ட் வருது. இந்த எக்ஸாம் எழுதுறப்போ நம்ம பிரெயின் கையை விட வேகமா ஓடும், தெரியுமா உங்களுக்கு? எக்ஸாம் எழுதுறப்போ இப்போ டீச்சருங்களுக்கெல்லாம் இது தெரியும், சைக்காலஜி. அது நம்ம கை ஸ்லோவா எழுதும், பிரெயின் முன்னால ஓடும். சென்டர்ல சில வாக்கியங்களை என்ன பண்ணிட்டு இருப்போம், விட்டுட்டு அதனால தான் எழுதிட்டு இன்னொரு வாட்டி என்ன பண்ணுங்க, செக் பண்ணுங்கன்னு சொல்றது. எழுதிட்டு இன்னொரு வாட்டி பதில செக் பண்ணுங்க. அந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. இப்போ எப்படி நான் நெக்ஸ்ட் பாயிண்ட்க்கு இங்கே ஓடிச்சு பிரெயின் ஃபாஸ்டா போயின்னுக்குது. 3 நாள் ரொம்ப சார்ஜிங்ல இருந்ததுனால. ஓகே, நல்லா கவனிங்க. இந்த 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 எஃபெக்ட், இந்த சந்தோஷம் எப்ப கிடைக்கும்? அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தால், அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் சந்தோஷமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். அந்த சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லு. அந்த சந்தோஷம் எப்படி இருக்கணும்? ஷார்ட் லிவ்ட் இருக்கக்கூடாது. அந்த சந்தோஷம் சும்மா கொஞ்ச நேரத்துக்கு இருக்கக்கூடாது, நிறைவான சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று நான் மறுபடியும் திரும்பவும் சொல்றேன். எப்படி இருங்க? சந்தோஷமாயிருங்கள். ஏன் ஆண்டவர் பண்டிகைகளை வச்சாரு? ஏன் கல்ற திருநாள் கொண்டாடுன்னு சொல்ல? நம்ம போயிட்டு கொண்டாடிட்டு வரோம். ஆமா தானே? கல்றகிட்ட போயிட்டு மூக்கு சிந்திட்டு அழுதுட்டு வரோம். இருக்கட்டும், அழுதுட்டுங்களை மறக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில அவங்க இம்பாக்டை ஏற்படுத்தினவங்க, நம்முடைய உயர்வுக்கு காரணமானவர்கள். ஏதோ எதுனா உறவுன்ட்ட பிறகு அவங்க உயர்வுக்கு தான் காரணமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உறவுக்காகவே போயிட்டு நம்ம அழுகிறோம். ஆனா ஆண்டவர் சொன்ன பண்டிகைகள் எல்லாம் செலிப்ரேட் பண்றதுக்கு. எல்லாம் என்ன சொல்லுங்க? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்போ? செலிப்ரேட் பண்றப்போ. எப்போ? கொண்டாடுறப்போ. எப்போ கொண்டாட முடியும்? அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தால், அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும், நிலைத்திருக்கும். அதுக்கு அவர் ஒரு புதிய கற்பனையை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே
என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. மோசேவை கர்த்தரு சீனாய் மலைக்கு கூப்பிட்டாரு. கூப்பிட்டு 2 பெரிய பெரிய டேப்லெட்ஸ், 2 பெரிய பெரிய கல்லுல லேசர் லைட் அனுப்பி எழுதினாரு. எழுதி 2 குத்தாரு. மோசே 2 கையில 2 தூக்க முடியாத தூக்கின்னு வரான். பாதி தூரத்துல யோசுவா இருந்து போய் உதவி கத்த வாங்கிக்கிறான். 2 பேரும் சுமந்து கீழே வந்தாங்க. 10 கட்டளை பலகைகள். அதுல ஒண்ணு கூட நம்மளால கை கொள்ள முடியல. 10 குத்தாரா, ஒருத்தன் கூட ஒண்ணு கூட கை கொள்ளல. ஆச்சரியமா இருக்குதா? ஆமா, ஏறத்தாழ 1500 வருஷம் ஒருத்தன் கூட ஒண்ணு கூட கை கொள்ள முடியல. ஆண்டவர் பார்த்தாரு, நம்மளே போனாதான் இது நடக்கும்ட்டு அவரே இறங்கி வந்தாரு. யார் அவர் பேரு என்ன? இயேசுநாதர். அவர் ஒருத்தர் தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவர். அதை ஜனங்களுக்கு கொண்டு வந்த மோசே கூட நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக நிறைவேற்றவில்லை. அத நடைமுறைப்படுத்தின யோசுவா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவில்லை. அதை காக்க ராஜாவாக அழைக்கப்பட்ட சவுலு, தாவீது, சாலமோன் முடியவில்லை. பிரிந்திருக்கிற ராஜ்யபாரத்துல தோன்றின எலியா, எலிசா, வானத்துல இருந்து அக்கினியை வர வச்ச தீர்க்கதரிசிகள் நமக்கு நடந்து தெரியுமே. எலியாவனுடைய வாழ்க்கையில பாகாலின் தீர்க்கதரிசிகள் 850 பேரை கொலை செய்தான். ராணி ஜேசபேல் என்ன சொன்னா? நாளைக்கு நேரம் எலியா, அவங்களுக்கு ஏற்பட்டது உனக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னான். பயந்துட்டான், ஓட்டம் பிடிச்சான், போனாரு, பத்துக்குனாரு. ஒரு இடத்துல வனாந்தரத்துல தேவதூதன் தட்டி எழுப்பி சாப்பிடுன்னா வாங்கி சாப்பிட்டு திரும்பி பத்துக்குனாரு. கொஞ்சம் கூட யோசனை இல்லை. வனாந்தரமான நேரம், இங்க எவனும் ஒருத்தன் நம்மள எழுப்பிட்டு சாப்பாடு கொடுக்கறானே, இது யாரு என்ன கூட விசாரிக்கல. சாப்பிட்டாரு, பத்துக்குனாரு. திரும்ப அவன் எழுப்பி சாப்பிட்டு, இந்த முறை பா நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம், ஆகவேனா சாப்பிடு. இப்போ அப்பா அம்மா எழுப்புல பிள்ளைங்கள, எஞ்சிடா சாப்பிடுறா அப்படின்னு சொல்ல, டீ கேட்டு ஓட்டம் பிடிக்கும் ஒண்ணு, பின்னாலே ஓடணும். இதுல இவங்க போய் குத்தா பரவாயில்ல, நம்மளுக்கு போய் கூட அவனுக்கு டீய நம்ம அப்பதான் வேலை முடிச்சுட்டு வந்து இடுப்பணும், அப்பதான் சாஞ்சி நம்ம ஃபர்ஸ்ட் சிப்பு டீ அத என்ஜாய் பண்ணி வாயில வச்சு உரியத்துக்குலாம் எத்தனை போய் கொடுவாங்க. அதை அப்படியே வச்சுட்டு தூக்கின்னு ஓடணும். ஹலோ, அந்த மாதிரி எஞ்சுப்பா சாமி, எஞ்சுக்கோ, சாப்பிடுனேனா நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அந்த பெலத்தால 40 நாள் போனான். அங்க போனா பூமி அதிர்ச்சி, பெருங்காற்று, அக்கினி, இதுலெல்லாம் ஆண்டவர் பேசல. இவர் உக்காந்துக்கிறார் கொகையில. மெல்லிய சத்தம் கேட்கிறது, தென்றல் காற்று வீசுகிறது, ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ், மெல்லிய சத்தம் கேட்கிறது. அதை கேட்டதும் ஆண்டவர் பேசுறாரு, எலியா உங்களுக்கு என்ன வேலை இங்க ஏன்பா வந்த? ஆண்டவரே, உமக்காக நான் பக்தி வைராக்கியமா இருந்தேன் என்பதை நீர் அறிவீர். அதுக்கு என்ன இப்போ? விக்கிரகத்துக்கு வணங்காதவங்களை நான் காப்பாத்தி வச்சுக்கிறேன். நீ ரொம்ப நினைச்சுக்காத உன்னை பத்தி. நீ வானத்துல இருந்து அக்கினிய வர வச்சவன் தான், இல்லன்னு சொல்லல. பாகாலியின் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டவன் தான், இல்லன்னு சொல்லல. 7 மகத்தான அற்புதங்களை செஞ்சவன் தான், இல்லன்னு சொல்லல. நீ அங்கீகரிக்கப்பட்ட தீர்க்கதரிசி தான், ஃபேமஸ் தீர்க்கதரிசி தான், இல்ல. நீ இந்த முறை சாக போறது இல்ல, எல்லாம் கரெக்ட். ஆனா உன்னை போல எனக்காக 7000 பேரை நான் சேர்த்து வச்சுக்கிறேன். அவங்க கூட பாகாலுக்காக தங்களை வணங்கினவர்கள் கிடையாது. ஐயா, நீ ஸ்டேஜ் மேல நிக்கிறாள், திரைக்கு பின்னால எத்தனை பேரு உன்னை விட பக்திமான்களா இருக்கிறார்கள். சரி, நான் என்ன பண்ணிட்டேன், போ, திரும்பி போ, எங்க வந்தியோ அங்கே போ. எங்க வந்துக்கிற? திரும்பி எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போ, கிரவுண்ட் ஜீரோக்கு போ. உன் ஸ்தானத்துல எலிசாவை தீர்க்கதரிசியா நியமிச்சிரு. அப்படி சில கட்டளைகளை சொன்னார். சரி, இப்போ இந்த எலியாவனுடைய வாழ்க்கையில அழகா
என்ன சொல்லுங்க, அவன் நம்மை போல சொல்லுங்க பாடுகள் உள்ள மனுஷன். அவனாலே நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியல. எப்போ ஆண்டவருக்கு பயப்படாம ஜேசபேலுக்கு பயந்தானோ அவன் கூட நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளவில்லை. கட்டளை என்ன சொல்லுது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. அப்போ அவருக்கு கீழ்ப்படியணும். யாரோ என்ன சொன்னாங்கன்னு அதுக்கு பயந்து ஓடக்கூடாது. எலியாவால கூட நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியவில்லை. யாராலையும் முடியல. ஒரே ஒருத்தர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மட்டும் தான் நியாயப்பிரமாணம். அவருக்கு தெரியும் இவங்க யாரும் கை கொள்ள மாட்டாங்கன்னு. 10 ஆக்குனாரு. அவருடைய பிரசங்கத்துல என்ன பண்ணார் சொல்லுங்க? 10 எப்படி 2 ஆக்குனாரு? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக. முதலாம் கட்டளை. உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக. 2வது கட்டளை. 10 ஆச்சு. இதுல கூட எல்லாரும் ஃபெயிலு. இதுல கூட எல்லாரும் ஃபெயில் ஆயிட்டாங்க. யாரும் இதுல கூட பாஸ் பண்ணல. 10லயும் ஃபெயிலு, 2லயும் ஃபெயிலு. ரீ எக்ஸாம் வைக்கிறப்போ எப்பவுமே கொஸ்டின் ஈஸியா கொடுப்பாங்க. ரீ எக்ஸாம் வைக்கிறத பாஸ் பண்ணிட்டு தான். நாங்க எங்களே மாத்திக்கிறோம். உங்களுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்கள மாறிடுறோம். உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த கேள்வி கேட்டு போறது. அதுக்கே நீங்க குறுக்க பதில் எழுதுறவங்க. நான் அதான். ஆமா தானே? ஆமா ஐயா, ஆமா. ஓகே, நல்லா கவனிங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளைய கொடுத்தாரு. அது நம்மால கை கொள்ள முடியல. திரும்பி லகுவாக்கினார். He made it easy. என்ன அது? தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக, உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும். இதுலயும் ஃபெயில் ஆயிட்டோம். 2 ஒன்னாக்குனார். 10 வேணாப்பா, 2 வேணா, 1 என்ன அது? நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர். லாஸ்டா ஒருவரில் ஒருவர். ஆனா உண்மை என்னன்னா அந்த 10 பெஸ்ட். அந்த 10 பரவாயில்ல. இது ரொம்ப கஷ்டம். இப்போ என்ன பொறுத்துன்னுக்கிறீங்கல்ல, நான் பேசுங்கிறத பொறுத்துன்னுக்கிறீங்க இல்லையா? இது கஷ்டம் தானே? எத்தனை பேர் என்னையும் பாக்குறீங்க, வாட்சியம் பாக்குறீங்க, போத முடியுன்றீங்க, சொல்லு அப்புறம் அப்படின்றீங்க. இதெல்லாம் என்ன வெளிப்பாடு இதெல்லாம்? இதோட 10 கட்டளையே கை கொண்டுடலாம். பாருங்க, இங்க அன்பா நேசிக்கிறது கடினம். இட்ஸ் நாட் ஈஸி டு லவ். இது பின்னால இங்கே நெக்ஸ்ட் வசனத்துல ஆண்டவர் சொல்றார் அந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு. அதுக்கு முன்னால இந்த வார்த்தையை சொல்றார், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. இங்க இயேசுநாதர் தாம் இன்ன மரணத்தினால் நம்மை ரட்சிக்க போகிறார்னு சீஷர்களுக்கு சொன்னாரு. அவனுங்களுக்கு புரியல, நல்லா தூங்குனானுங்கோ. எப்படி சொல்றாரு? ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் மேலான அன்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் உங்களை ஊழியக்காரரேன்னு சொல்லல, நான் உங்களை என்ன சொல்றேன்? சிநேகிதரேன்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்காக நான் சாவ போறேன்னு அர்த்தம். அப்படிதானே சொல்லுதாங்க. கொஞ்சம் முன்னால வசனம் என்ன சொல்லுது? ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்துல இல்ல. நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லாமல் உங்களை என் சிநேகிதரே என்று சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்காக இன்னும் ஒரு சில மணி நேரத்துல என் ஜீவனை நான் கொடுக்க போகிறேன். அப்படி சொன்னவரு கடைசியா இந்த 16ஆம் வசனத்துல என்ன அழகா சொல்றார் பாருங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை. இதுதான் பிரச்சனையே. இதுதான் பிரச்சனையா? நானா உன்னை லவ் பண்ண, நீ தானே பண்ண. ஆட்சிக்கு கோர்ட்ல போய் நின்னுக்குதுங்க நிறைய பேர்.
நானா ஃபர்ஸ்ட் சொன்னேன், நீ தானே வந்த என் பின்னால, அப்படித்தானே? ஏசுநாதர் பாரு, உன் கதையே வேணாம், நான் தான் வந்தேன். யாருன்னா இப்படி சொல்லுவாங்களா? உண்மையான அன்புள்ளவன் சொல்லுவான், உண்மையான அன்புள்ளவள் சொல்லுவாள். ஏசுநாதர் உண்மையான அன்புள்ளவர். என்ன சொல்றாரு பாருங்களேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீ இப்படித்தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நீ இப்படித்தான் நடந்துக்குவேன்னு எனக்கு தெரியும், தெரிந்திருந்தே வாண்டடா நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்றேன். நம்ம சற்றும் பாத்திரர் அல்ல. ஐ டோன்ட் டிசர்வ் டு ரிசீவ் ஹிஸ் லவ். அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள நான் கொஞ்சம் கூட பாத்திரவான் கிடையாது, கொஞ்சம் கூட நான் பாத்திரவான் கிடையாது, கொஞ்சம் கூட நான் தகுதி படைத்தவன் கிடையாது. ப்ரீ ரிக்விசிட் என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, அடிப்படை தகுதிகள் ஒன்றுமே இல்லை. அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள எனக்குள்ள அடிப்படை தகுதிகள் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அன்பு இல்ல, கீழ்ப்படிதல் இல்ல, சமாதானம் இல்ல, ஆண்டவர் சொன்னதை எதுவுமே செய்யறது இல்ல, அவருடைய கற்பனைகளை கை கொள்றதில்லை. ஆனாலும் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு அடுத்த காரியத்தை பில்ட் பண்றாரு. இதுதான் ஃபைனல் டச், கடைசி. என்ன தெரியுமா? நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்டுக்கொண்டாலும், நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அதை பிதா உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். கை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அன்பில் ஆரம்பிச்சு அது எங்க போய் நிக்குது பாருங்களேன். நம்ம வேண்டிக் கொள்வது எதுவோ அத தம்முடைய குமாரனின் நிமித்தமாக, உன் பரிசுத்தத்தின் நிமித்தமா இல்ல, உன் கீழ்ப்படிதலின் நிமித்தமா இல்ல. இதுதான் கீழ்ப்படிதலே இல்லையே. அப்படின்னு கீழ்ப்படிதல்னா என்னன்னு கேக்குது. இதுதான் நம்ம எங்க தகுதி படைத்தவர்கள், ஒரு தகுதியே இல்லையே. ஆனா தம்முடைய குமாரனின் நிமித்தமா என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ அதை பெற்றுக்கொண்டு எனக்காக கனி கொடுக்கும்படியாக, அந்த கனி நிலைத்திருக்கும்படியாக பிதா அதை உங்களுக்கு செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இனிமேல் ஜபத்துல ஆண்டவரே அரிசி கொடு, பருப்பு கொடு, எண்ணெய் கொடு, கறி கொடு, மீன் கொடு, முட்டை கொடுன்னு கேட்கறத விட்டுறணும். ஒன்னே ஒன்ன கேட்கணும், உங்க அன்பை இன்னும் கொடுங்க ஆண்டவரே. கிவ் மீ யுவர் மோர் லவ். அற்புதமா பாடணும்ல காலையில, இன்னும் அன்பு, மோர் லவ், இன்னும் வல்லமை, இன்னும் நீர் என் வாழ்வில், நீர் இன்னும் என் வாழ்க்கையில பெருகணும் ஆண்டவர், இன்னும் உம்முடைய அன்பை தாரும். ஏன் அன்பு வந்துட்டா பசிய பட்னியா போடுவாரு? நோ பாஸ்டிங் பிரேயர், ஆல் பீஸ்டிங் பிரேயர். நான் பாக்குறீங்க அப்படியே. உங்களுக்கு டவுட் இருந்தா என் கூட மீட்டிங்க்கு எங்கன்னா போனேன்னா என் கூட வந்து பாருங்க. நான் தம்பி மாருங்க பைபிள் காலேஜ் பசங்க, ஜீர்ணாவில் பசங்களுக்கு 3 நாள் பேரனம்பட்டில் மீட்டிங், சார்ல்ஸ் ஐயா சர்ச்சில். ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு எங்களுக்கு போனவங்களுக்கு. ஏன்னா 3 நாளும் நல்ல சாப்பாடு. ராத்திரி 9:30 மணிக்கு சுட சுட பிரியாணி எப்படி இருக்கும். நேத்து பாயா, முந்தா நேத்து. ஓகே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை விருந்தளித்து நடத்துகிறார். நம்ம கவனம் எது மேல போக கூடாது. ஆண்டவரே 1/4 கேஜி கறி வாங்கி கூட ஆண்டவரே, உனக்கு எப்படி தானா புத்தி சொல்றதோ. ஜபத்துல கால்வயிறு கஞ்சினா கூட ஆண்டவரு, என்னத்துக்கு நீ எல்லாம் வேஸ்ட் இந்த உலகத்துல வாழ்றது, கால்வயிறு கஞ்சி என்னத்துக்கு? ஜபத்தை மாத்தணும். ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்யும், உம்முடைய அன்பை இன்னும் தாங்க. இந்த அன்பினுடைய உச்சகட்டம் தான் கிருபைன்ற வார்த்தை. கிரேஸ் தி ஹையஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ். அன்பினுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடு தான் என்ன சொல்லுங்க? கிருபை. நேத்து தான் பாடம் நடத்திட்டு வந்திருக்கேன். நேத்து தான் ரகசிய வருகை எப்போ சபை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுமோ, கிருபையும் எடுத்துக்கொள்ளப்படும், பரிசுத்த ஆவியானவரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்.
3.5 வருஷம் உபத்திரவ காலம் முடிஞ்ச பிறகு சபையினுடைய ரகசிய வருகையில சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது 2 இல்லாம போயிடும். ஒண்ணு கிருபை, இன்னொன்னு பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவரும் இருக்க மாட்டாரு, கிருபையும் இருக்கா, சபை கூடவே வந்துடும். அப்போ இந்த உலகத்துல சபை இருக்கிற வரையில என்ன இருக்குது? கிருபை இருக்கிறது. அந்த கிருபை தான் ஆண்டவருடைய அன்பின் வெளிப்பாடு. ஆண்டவருடைய அன்பின் இந்த கிருபை எப்படிப்பட்டது தெரியுமா? ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேல, ஜீவனை விட, உயிரை விட கிருபை தான் பெருசாம். இந்த கிருபை தோன்றுற இடமே அன்பு தான். அப்ப ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்களேன். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் மேலான அன்பு எதுவுமே இல்ல. நான் உங்களை வேலைக்காரர்கள்னு சொல்லல, மாறாக என்னன்னு சொல்றேன்? என் சிநேகிதரேன்னு சொல்றேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்காக என் ஜீவனை நான் கொடுக்க போகிறேன். ஏன் கொடுக்கிறேன்? என் நாமத்தினாலே பிதாவின் இடத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ, அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாய். பர்பஸ் ஆஃப் ஹிஸ் பிளெஸிங். கடைசியா கவனிங்க, கர்த்தர் நம்மள என்னத்துக்கு ஆசீர்வதிக்கிறார்? அப்படியே பீரோல வச்சு போட்டுறதுக்கா? அப்படியே பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கா? அடிக்க வச்சுன்னு போறதுக்கா? எதுக்காக? எதுக்காக? ஏன் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்? நீயும் உன் மனைவி மக்கள் உன் குடும்பம் மட்டும் சந்தோஷமாக்கிறதுக்கா? அதுக்காகவா? ஏன் கனி கொடுக்கிற வாழ்க்கை கொடுக்கிறார்? கனி கொடுக்கிறதுனா என்ன? வாட் டு யூ மீன் பை ஃப்ரூட்ஃபுல்னஸ்? கனி கொடுக்கிறதுனா என்ன? ஒரு மரம் கனி கொடுக்குது, சாப்பிடுறது யாரு? மரமா? மரமா சாப்பிடுது யாரு? மற்றவங்க. இப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு கனி கொடுக்கிற ஜீவியத்தை கர்த்தர் கொடுத்தா நம்ம சாப்பிடுறதுக்காக இல்ல, மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் வாழ்க்கை எப்படி மாறணும்? கனி கொடுக்கிற வாழ்க்கையா மாறணும், மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிற வாழ்க்கையாய் மாறணும். அந்த கனி நிலைத்திருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் என் அன்பிலே நிலைத்திருங்கள். இப்போ உங்கள் கனி நிலைத்திருக்கட்டும். உங்கள் கனி நிலைத்திருக்கட்டும். பட்ட மரமாக, காய்ந்து போன மரமாக அல்ல, கனி கொடுக்கிற மரமாக. நீரூற்றுக நண்டையிலே நடப்பட்டு, ஆற்றோரமாய் நடப்பட்டு, தன் காலத்தில தன் கனியை தந்து இல்லை உதிராதிருக்கிற மரத்தை போல இருந்து கனி கொடுக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இது எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் அன்பு. அன்பு, தேவனின் அன்பு, லவ் ஆஃப் காட். நாங்கள் படிக்கிறோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆரா